அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹபீப ரப்பில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமான் அவர்களின் மகா கௌரவமிக்க மகா மேலாம்பரமான உன்னதமான அஹ்லு பைத் தஹார் ஹசனைன் கரீமைன் நஜீபு தரஃபைன் பரிசுத்த பரம்பரையில் 14ஆம் தலை நாயகத்துடைய வாரிசாக இந்த உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அவதரித்த சுல்தானுல் அவுலியா நாயிப ரசூலுல்லாஹ் ஹபீபல்லாஹ் அத்தாய ரசூலுல்லாஹ் ख्वाजा मोइनुद्दीन अल हुसैनी वल हसनी चिश्ती नायகம் ரலியல்லாஹு தஆலா வஃபால அலைனல் பரகாத் மினஹு தஹரத் ஆமீன் அவர்களின் மகா உன்னதமான ஒளிமயமான ஈரக்குலை தொண்டான திருமகளார் சையதா தய்யிபா சுல்தானா மௌலாத்தினா பஹ்ருன் நூர் बीबी हाफिला जमाल अल हुसैनी वल हसनी मुईनी चिश्ती साहिबा सुम्मा अजमेरी रज़ियल्लाहु अन्हा वनफ़अना मिन बरकातिहा आमीन நாயகி அவர்களுடைய மேலாம்பரமான உருஸ் முபாரக்குடைய சங்கையான தினமாக இந்த ரஜபுல் முரஜப் பிறை 19 மாஷா அல்லாஹ். உலகத்தில் என்ன எத்தனையோ புள்ள பிறக்கும், ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான புள்ள பிறக்கும், ஆயிரக்கணக்கான புள்ள உலகத்திலிருந்து போகும். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த பரம்பரையில் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் தஹாருடைய அவுலாதுகளுடைய பிறப்பில் என்ன ஒவ்வொரு குழந்தைகள் பிறக்கும் பொழுதும் ரப்புல் ஆலமீன் அவனுடைய குதிரத்து இலாஹியாவை கொண்டு ஒவ்வொரு உன்னதமான அஜாயிபுகளை, மகத்துவங்களை, ஆச்சரியங்களை, சிறப்புகளை அல்லாஹ் நிகழ்த்தி வைக்குவான். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு உருஸ் முபாரகாவுடைய அரூசாவான சையதா தய்யிபா தாஹிரா சுல்தானா பின்த் ख्वाजा गरीबुन नवाज मौलातिना बीबी हाफिला जमाल नायगी रज़ियल्लाहु तआला अन्हा वफ़ाद अलैनल बरकात मिनहा दहरत आमीन நாயகி அவர்கள் மாஷா அல்லாஹ் உலகத்தில் உம்மா வயிற்றிலிருந்து இந்த உலகத்துக்கு ஆலமு ஷஹாதாவுக்கு வரும்போதே ஹாஃபிதுல் குர்ஆனாக வந்தாங்க. குர்ஆன் மாஷா அல்லாஹ் ஹிஃப்ல் பண்ணவங்களா வந்தாங்க. யாரோட புள்ள? ख्वाजा நாயகத்துடைய புள்ள மாஷா, சுல்தானுல் ஹிந்துடைய புள்ள, சுல்தானுல் அவுலியாவுடைய புள்ள, நாயிப ரசூலுல்லாவுடைய புள்ள, ஹபீப் அல்லாவுடைய புள்ள, ख्वाजा मोइनुद्दीन ஹபீப் அல்லா, அல்லாஹ்வுடைய ஹபீப் ख्वाजा मोइनुद्दीन உடைய புள்ள சையதா बीबी हाफिला जमाल. ख्वाजा நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன சிறப்பா 4 மக்கள், 3 ஆண் மக்களும் ஒரே ஒரு திருமகளார் மாஷா அல்லாஹ் சையதா बीबी हाफिला जमाल. சையதா बीबी हाफिला जमाल மாஷா அல்லாஹ் அம்மாட வயிற்றிலிருந்து வரும்போது இன்னைக்கு நம்ம என்ன சையதா கதம் போசி பண்ற இடத்துல மாஷா அல்லாஹ் எழுதியே வச்சிருக்கோம். அஜ்மீர் ஷரீஃபில் बीबी हाफिला जमाल ரோசா முபாரக் கதம் போசி பண்றமே ஹுசூர் கரீம் கதம் போசி பண்ண பிறகு அங்கே எழுதியே வச்சிருக்கோம் மாஷா அல்லாஹ். மாதாமின் மணி வயிற்றிலிருந்து வரும்போதே மாஷா அல்லாஹ் என்ன ஹாஃபிலா வந்தவங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அதனால தான் சர்க்கார் கரீப் நவாஸ் ஹாஃபிலான்னு பேர் வச்சாங்க, ஹாஃபிலா ஜமால் மாஷா அல்லாஹ். என்னோட வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹுசூர் கரீப் நவாஸுடைய இந்த குலாமுடைய வாழ்க்கையில் மாஷா அல்லாஹ் நிறைய बीबी हाफिला ஜமாலோட மதீனா இது ஹிமாயத் எனக்கு ஜாரியாக இருக்குது. நிறைய சொல்லலாம் மாஷா அல்லாஹ். ஈமானி விஷயத்தில், தக்வா விஷயத்தில், இல்மு விஷயத்தில், சாதத்துத்தாரின் விஷயத்தில் என்ன சொல்ல வேண்டியதான் மாஷா அல்லாஹ். அது உடனே செய்தா நடத்தி வச்சிருவாங்க மாஷா அல்லாஹ். என் அனுபவத்தில் எத்தனையோ சம்பவங்கள் பார்த்துருக்கிறேன் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சையதா बीबी हाफिला जमाल ख्वाजा मोइनुद्दीन चिश्ती உடைய அருமை திருமகளார்
ஹாஜா நாயத்துடைய 2வது ஹலீஃபா. ராஜஸ்தான்ல ஒரு நாகூர் இருக்குது, அந்த நாகூர்ல இருக்கிறாங்க ஹாஜா நாயத்து 2வது ஹலீஃபா ஹஜ்ரத் சூஃபி ஹமீதுத்தீன் நாகூரி. அவங்க பேர் சூஃபி ஹமீதுத்தீன் நாகூரி சர்க்காருடைய புள்ள, அவங்களோட திருமகனார் ஹோலி சன் ஹாஜா ரஸியுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சையதா பிபி ஹாஃபிலா ஜமால் நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. ஹாஜா கரீம் நவாஸ் மாஷா அல்லாஹ். சையதா பிபி ஹாஃபிலா ஜமால் மாஷா அல்லாஹ் என்ன நிக்காஹ முபாரக்கா நடந்த பிறகு மாப்பிள்ளை வீட்டுக்கு நாகூர் ஷரீஃபுக்கு போனாங்க. அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் ஹாமிலாவான பிறகு குழந்தை பெறத்துக்கு உம்மா வீட்டுக்கு வாபா நாயத்துட்டு வந்தாங்க, ஹாஜா நாயத்துட்டு. அப்புறம் சூஃபி ஹமீதுத்தீன் நாகூரி நாயத்துட்டு ஹாஜா நாயத் சொல்லிட்டாங்க, உள்ள மாஷால என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லி. ஹாஜா ரஸியத் சிஷ்திக்கு ஹாஃபிலா ஜமால் நாயத்துடைய மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. வரும் மாதிரி நிஸ்பத்தில் சர்க்கார ஃபைஸ் பரக்காத் ஹாசில் ஆகிறது. ஹாஜா சர்க்காருடைய செஹராய் முகத்தஸ் என்ன பார்க்கறது யாருக்கு தான் ஆசை இருக்கு, அல்ல நமக்கு தோபிக் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, கரீம் நவாஸ் வஜ்ஹுல் கரீம் சர்க்கார செஹரா முபாரக் மாஷா அல்லாஹ் ஒரு மனுஷன் வாழ்க்கையை அப்படியே மாத்திரும். அமாவாசை இருட்டிலும் பயங்கரமான, அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில கியாமத் வந்திருந்தா கரீம் நவாதுடைய செஹராய் முகத்தஸ் பார்க்கிற பரக்கத்தை கொண்டு சலாமத் வந்துடும். வாழ்க்கையில் உள்ள கியாமத்துங்கிற அமளி துமளி மாறி சலாமத்துங்கிற குஷி வந்துடும். ஹாஜா சர்க்காரோட செஹரா முனவர் பார்க்கிற பரக்கத் சரி. அப்போ மாஷா அல்லாஹ் சையதா பிபி ஹாஃபிலா ஜமானே ஹாஜா ரஸியுத்தீன் சிஷ்தியை மாஷா அல்லாஹ் உஸூல் கரீம் நவாஸ் தன்னோடய வச்சுக்கிறாங்க. சையதா அஜ்மீர் ஷரீஃபுடையும் தங்கி ரியாலத் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ் 2 புள்ள சிறப்பாக பெற்றாங்க. ஒரு புள்ள பேர் மாஷா அல்லாஹ் ஹாஜா அஹ்மத் பாபா ஃபரீத் கஞ்ச சக்கர் சர்க்காருடைய திருமகளை கல்யாணம் முடிச்சவங்க. அவங்களோட வாரிசெல்லாம் பாகிஸ்தானில் பாக்பட்டான் ஷரீஃப்கள். இன்னொரு புள்ள மாஷா அல்லாஹ் ஹாஜா பெஹலூல், அவங்க சின்ன பிள்ளையிலே இன்திகால் ஆகிட்டாங்க. நான் கரீம் கதம் போஸ் பண்ணுறது அஞ்சு ஷரீஃபில் உட்காருவேன்னு நீ பார்க்க 2 மசார் ஷரீஃப் இருக்கும், அதுதான் ஹாஜா பெஹலூல் மாஷா. ஹாஜா பெஹலூலுடைய கதம் பார்த்த ஹதில் தான் உட்காருவேன். அந்த உள்ளுக்கு 3 உள்ளுக்கு புரிஞ்சார் சர்க்கார் மசார் ஷரீஃப் பூ தபருக்கா ஷரீஃப் பூவெல்லாம் மூட்டையில் கட்டி வச்சு ரோஜா பூவெல்லாம் மாஷா ஹாஜா பெஹலூல் மாஷா அல்லாஹ். பிபி ஹாஃபிலா ஜமால் இந்த உலகத்துல வெளியானது 3 தரம் தான். வீட்டில இருந்து பைத் ஷரீஃப்ல இருந்து வெளியே போனது. அந்த காலத்துல என்ன வாகன வசதி எல்லாம் கிடையாது. மாஷா அல்லாஹ் சையதா பிபி ஹாஃபிலா ஜமால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது சர்க்கார் கரீம் நவாதுடைய முரீதுங்கள் எல்லாம் சையதாவை டோலியில் வச்சு கொண்டு போனாங்க, பல்லக்கில் வச்சு. மாஷா அங்கேருந்து டோலியில் வந்தாங்க. 2 தரம் டோலியில் போனாங்க, டோலியில் வந்தாங்க. மாஷா அல்லாஹ் அது பிற மாஷா அல்லாஹ் சந்தூக்குள்ள புறப்பட்டு ஆலம் பர்ஸக் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போனாங்க. தன் ஹயாத்த தையிபால 3 முறை தான் அவர்கள் இந்த துனியாவில் வெளியே வந்தது. மாஷா அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் பர்தாதாரி மாஷா அல்லாஹ் சையதா பிபி ஹாஃபிலா ஜமால். அதான் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் மசார் ஷரீஃப் என்ன யார் நின்றா பார்க்க முடியாது, கீழே கதம்பூசி பண்ணும்போது சின்னதாக வச்சுக்கிற காரணம் அதனால தான் மாஷா அந்த கதம்பூசி பண்ணுற பாவசு இந்த மசார் ஷரீஃப்ல தள்ளி இருக்கு. அப்படிப்பட்ட ஷரியாத்தே முஹம்மதியாவுடைய திருக்கோலமா இருந்தாங்க பின்த் கரீம் நவாஸ் சையதா பிபி ஹாஃபிலா ஜமால் அல் ஹுசைன் வல் ஹசன் முயின் சிஷ்தி சாஹிபா ரலியல்லாஹு தஆலா வனஃபஅனா மின் பரகாத்திஹா தஆலா. மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய உன்னதமான விலாயத்துடைய அந்தஸ்தில் உள்ளவங்க மாஷா சையதா பிபி ஹாஃபிலா ஜமால். என்ன அவர்கள ஒரு சுமபார் 19க்கு ஏராளமான விசேஷம் இருக்குது. குர்ஆன் ஷரீஃபிலே 19 பத்தி வருது சூரத்து முதஸ்ஸிர்ல. இப்போ 19 மாசால என்ன பஸ்மலா ஷரீஃபுடைய அல்ஃபாருடைய எண்ணிக்கை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதோட எழுத்து 19.
ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலத்திலிருந்து அஹ்லுல் பைத் தார் அஸ்மா கிராம் முஹம்மத், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் அஸ்மால் எல்லாம் 19 மாஷா அல்லாஹ் அல்பபெட்ஸ் மாஷா அல்லாஹ். 19ல ஏராளமான விசேஷம் இருக்கு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரஜபு போற 19 சையதா பின்த் கரீபுன் நவாஸ் பிபி ஹாஃபிலா ஜமால் அல் ஹுசைனி வல் ஹசனி மொயினி சிஷ்தி சாஹிபா ரலியல்லாஹு தஆலா வாஃபால் அலைனா பரக்காத்தி மின்ஹா தஹரத் ஆமீன். மேலாபரமான உருசு ஷரீஃப் மாஷா அல்லாஹ். உஸூர் கரீப் நவாஸ் தன் ரவுதாஸில் பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க சர்க்கார் மாஷா அல்லாஹ் பிள்ளை. அப்போ பிபி ஹாஃபிலா ஜமாலுடைய அஸ்மத் ஷரீஃபை நாம ததிக்கரா செய்யும்போது கரீப் நவாஸ் குஷியாகி சர்க்கார் மாஷா அல்லாஹ் ஃபைஸை கொட்டுவாங்க. खाजा सरकार माशाल्लाह खुशियाக என்ன செய்வாங்க, ஃபைஸ் நமக்கு மாஷாஅல்லாஹ் கொட்டுவாங்க. மாஷா கரீப் நவாஸுடைய ஃபைஸ் என்ன, அது ரொம்ப விசாலமானது. खाजा மொயினுத்தீன் உடைய ஃபைஸ் மாஷாஅல்லாஹ் எப்பேற்பட்ட திரு தோட்டத்துலலாம் இருக்குது. खाजा குத்புத்தீன், பாபா ஃபரீதுத்தீன், खाजा நிசாமுத்தீன், சாபிர் அலாவுத்தீன், खाजा ஹுசாமுத்தீன், खाजा ஜலாலுத்தீன், खाजा நசீருத்தீன் எல்லாம் என்ன खाजा மொயினுத்தீனுடைய ஃபைஸானுடைய தஸ்வீர் முபாரக் சூரத் ஷரீஃப் மாஷா சூரத் ஷரீஃப் மாஷா இதெல்லாம் அப்பேற்பட்ட நாதாடைய உருஸ் முபாரக் அல்ஹம்துலில்லாஹ். என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம மஜதுல் நாயக கோமானுடைய அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்மர் ரசூலுல்லாஹ் سيدة مولاتنا آمنة بنت سيدنا وهب عليهم الصلاة والسلام بركات من محمد حرم آمين. நாயகத்துடைய அருமை உம்மா சையதா ஆமினா நாயகியுடைய ஹிதமத் ஷரீஃபிலேயே குர்பான் ஆனவங்க ஹஸரத்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. அவங்க பேர் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமானிமா ஹதீஜா நாயகத்தை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்க கல்யாணம் முடிச்சுக்கல. காலத்தை கடந்த கண்மணி நாயகத்தோட வயசுல மூத்தவங்க இருந்தாலும் என்ன, உம்மா ஆமினா நாயகி அல்லாஹ்ட்ட முலாகாத்துக்கு புறப்படும் போது உலகத்திலிருந்து மறையும் போது கண்மணி நாயகத்தை அவங்கள்ட்ட தான் அம்மானத்தா ஒப்படைச்சாங்க மாஷா. அப்போ சல்லாசலத்துக்கு ஹதீஜா நாயகத்துக்கு திரு கல்யாணம் முடிகிற வரையிலையும் உம்மு ஐமன் அலியெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டாங்க மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் ஒரு நாள் கேட்டாங்க, இந்த உலகத்துல யாராவது ஒரு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ல உள்ள ஒரு ஹூர கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறீங்களா? எல்லாருக்கும் ஜன்னத்துக்கு போனா தான் ஹூர் கிடைக்கும். ஜன்னத்துல எத்தனை ஜன்னத்தெல்லாம் இருக்குது. ஃபிர்தௌஸ் வந்து ஆலா ஜன்னத், ரொம்ப ஹைஃபைவான ஜன்னத். நமக்கு தௌஃபீக் செய்யணும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உள்ள ஹூர யாராவது இந்த உலகத்திலே கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறீங்களா? அது கேட்ட உடனேயே டக்குன்னு எந்திரிச்சாங்க. ஹதீஜா நாயகத்தின் அடிமையில இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளையானவங்க ஹஜ்ரத் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா. குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லப்பட்ட ஒரே சஹாபியுடைய பேர் இவங்க தான். இவங்க பேர் மட்டும் தான் குர்ஆன்ல வருது. சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் ஸைத்னே அல்லாஹ் சொல்றான். வேற எந்த சஹாபி பேரும் குர்ஆன்ல வரல. குர்ஆன்ல வந்து ஒரே சஹாபி யாரு, ஸைத் ரலியல்லாஹு தஆலா, ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா. அவங்க எந்திரிச்சாங்க, லப்பைக் செய்தி யார் ரசூலுல்லாஹ், நான் முடிச்சுக்கிறேன் நாயகமே. சொர்க்கத்தோட ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் உள்ள ஹூர் இந்த உலகத்தில் எனக்கு முடிச்சு தாங்க நாயகமே. உம்மு ஐமன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம். உம்மு ஐமன் நாயகத்துடைய அருமை உம்மாடைய ஹாதிமத் யாரு, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் உள்ள ஹூர். அப்போ எஜமானி அம்மா ஆமினா நாயகி யார் மாஷா அல்லாஹ், ஜன்னத்துக்கு அல்ல அல்லாஹ்வுடைய அரிசிக்கு அவங்க மஹ்துமா மாஷா அல்லாஹ். மஹ்துமாய அர்ஷுல்லாஹில் அலீம். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு என்ன எஜமாத்தி, அல்லாஹ்வுடைய அரிசிக்கு என்ன முதலாளி அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அருமை உம்மா சையதா ஆமினா நாயகி. அப்போ எல்லா ஜன்னத்தும் ஆமினா நாயகத்தை நாலு ஷரீஃப்ல குர்பான் மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? ஏன் சொல்ல வரேன், நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் உம்மாவுடைய ஹாதிமத்து. எல்லாத்துக்கும் தரஜா கொடுக்கறது யாரு, நாயகம் தான். புரிஞ்சா? அதான் நம்ம சொன்ன எல்லாத்தையும் முந்து அனசல் எல்லாவுடைய அவங்க சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உன்னதமான தெய்வீக அம்சம் என்ன, மா சமிஅத من رسول الله صلى الله عليه وسلم أن يقول لا.
என்ன யார் அது? மா சமீத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயகூல லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்திலிருந்து நான் லாங்கிற வார்த்தை கேட்டது, இல்லைன்ற வார்த்தை கேட்டதே இல்லை மாஷா. இல்லைங்கிற வார்த்தை கேட்டதே கிடையாது மாஷா. அப்ப எல்லா தௌலத்தையும் நமக்கு தர்றது யாரு? கண்மணி நாயகன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சு அது அத்தனைக்கு நாயகத்தை மாலிக் ஆக்கிட்டா கண்மணி நாயகம் எல்லாத்தையும் அள்ளி நம்மள மாதிரி அடிமைகளுக்கு என்ன இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிச்சை போட்டுக்கிட்டே இருப்பாங்க மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் காஜா சர்க்காருடைய திருமகளுடைய உருஸ் முபாரக் நாளை நாம ததிக்கிரா செய்யும்போது எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஜா நாயகத்து அருமை ஜெத்துல் கரீம் அருமை பாட்டனார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மா நாச்சியாவுடைய ஹாதிமத்துக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய ஹூருங்கிற அந்தஸ்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய திரு பேரப்புள்ள காஜா மொயினுத்தீன் சிஸ்தி நாயகம் அவங்களோட திருமகளார் செய்தா பேபி ஹாஃபிலா ஜமாலுடைய அஜிமுஷான் அவங்களோட மகத்துவம் அவங்களோட ஷராஃபத்து தையபாவை நாம ததிக்கரா செய்யும்போது கரீம் நவாஸ் குஷியாவி நமக்கு நிறைய அருள் புரிவாங்க. சர்க்கார் காஜா மொயினுத்தீன் சிஸ்தியுடைய நூறானி தவஜ்ஜுஹ நம்ம மேல எஜமா போடுவாங்க. ஒரு செகண்ட் போட்டா போதும். கரீம் நவாஸ் நிஜாஹே கரம் நசரே கரம் என்ன இந்த நேரம் கிடைச்சா போதும் எங்கேயும் நம்ம போயிடுவோம் மாஷா. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரஜபுல் முரஜப் பேர 19 சையதா மௌலாத்தினா பஹர் நூர் பின்த் ஹுசூர் கரீம் நவாஸ் बीबी हाफिजा जमाल अल हुसैन वल हसनी मोइन चिश्ती साहिबा उरूस मुबारक संगयाना दिनम இது மாஷா அல்லாஹ். சையதா बीबी हाफिजा जमाल உடைய பாப் பரக்கத் ஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் खाजा मोइनुद्दीन चिश्ती உடைய मदद इनायत हिमायत हुजूर गरीब नवाज कदमैन शरीफैन नालन करीम तहत मुबारक अल खाजा सरकार उடைய मकवा खाजा सरकार उடைய उशाकाना गुलामा हबीबी हाफिजा जमाल बाब बरकत आला கொண்டு हुजूर गरीब नवाज நம்மை நம்முடைய அஹலையும் கபூல் செய்து கொள்வார்களாக. ஹஸ்புனல்லாஹு சய்யூதீன அல்லாஹ் ஃபضله ورسوله خمسة متفي بها هرن بال حاتمة المصطفى المرتضى بنهم الفاطمة بدر دا بلا افتاد کشتی شکستارات پشتی بحق خواجہ عثمان ہارون بحق سیدہ بیبی حافظہ جمال مدد کن یا معینودی چشتی یا معینودی چشتی مدد کن یا معینودی چشتی معینودی چشتی یا معینودی چشتی بحق لا الہ الا اللہ محمد رسول اللہ. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بان تصلي عليه. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ما زال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا حتى ليبد الله جاء مطهرا وبوجه آمينة بدا متهللا وأحسن منك لم تر قط عين وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء شبيهك بدر الليل
أنت أنوار ووجهك من نور ملأت أزهار الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவின் ஹக்கான ஈமானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த அடியார்களுடைய கல்பில் கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்திருக்கின்றான், அவ்வாறு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவின் ஹக்கான ஈமானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடியானுடைய கல்வியில் கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்து விட்டால் அதற்கான அடையாளம் என்ன என்பதை பற்றி எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமின் மூலமாக அல்லாஹுவின் அடியார்களாகிய நமக்கு ரப்புல் ஆலமீன் நன்மாராயம் செய்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானை ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுடைய கல்வியில் கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்து விட்டால் அதற்கான அடையாளம் என்ன, அதற்கான அலாமத் என்ன, அதற்கான அறிகுறி என்ன என்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரும் பொழுது, அவர் அரபியாக இருப்பார், அரபி அல்லாதவராக இருப்பார், அவர் வெள்ளையா இருப்பார், கருப்பாக இருப்பார், மூமின் நெட்டையா இருப்பார், குட்டையா இருப்பார், குண்டா இருப்பார், ஒல்லியா இருப்பார், செல்வந்தரா இருப்பார், ஏழையா இருப்பார், பெரிய பட்டதாரியா இருப்பார், இல்ல படிக்காதவரா இருப்பார், இப்படியெல்லாம் அல்லாஹ் அடையாளம் சொல்லல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நம்முடைய கல்பில் அல்லாஹ் ஹக்கான நிலையில் கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்து விட்டான், ஹக்கான மூமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிவிட்டான் என்பதற்கான அடையாளத்தை பற்றி ரப்புல் ஆலமீன் அவனது அருள்மறையாம் திருமலை அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் நமக்கு நன்மாராயம் செய்கின்றான். சூரா அல் அஹ்ஸாப் ஷரீஃபில் 6வது ஆயத் ஷரீஃபில் அல்லாஹ் பிஷாரத் செய்கின்றான். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم. மூமின்கள் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹக்காக எந்த உள்ளங்களில் கொண்டு வந்து சேர்த்து விட்டானோ அப்படிப்பட்ட மூமின்கள் யார் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்நபி அவுலா, மூமின்கள் யார் என்றால் எவரிடத்தில் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜதவல்லம் அல்லாஹ்வுடைய எந்த அடியார்களிடத்தில் அவர்களுடைய ஆன்மாக்களை விட மேலானவர்களாக, அவர்களுடைய உயிர்களை விட மேலான பிரியத்திற்கு உரியவர்களாக, அவர்களுடைய உயிர்களை விட அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் மூமினீன்.
மூமினுக்கு அடையாளம் அல்லாஹ் என்ன சொல்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திரு கலிமாவுடைய ஈமானை அல்லாஹ் நம்முடைய கல்வியில் ஹக்கா கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்து விட்டான் என்பதற்கான அடையாளம் என்ன? நம்முடைய உயிரை விட மேலாக நாம் நபி பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் பிரியமுடையவர்களாக நாம் இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய உயிருக்கும் நமக்கு இடையில எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ அதை விட ஆழமான நெருக்கம் நாயகத்துக்கு நமக்கு இருக்கும். நம்முடைய உயிரை விட நாயகம் நமக்கு நெருக்கமா இருப்பாங்க. மாஷா நாயகம் நமக்கு நெருக்கமா இருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்து ஷரீஃபில் இஸ்திஅமால் செய்யக்கூடிய அல்லாஹ் பிரயோகிக்கக்கூடிய அந்த லஃப்ல் தைபா அந்த வார்த்தை என்ன? அவுலா. அரபியில் அவுலான்னு சொன்னா என்ன? அக்பருக்கு என்ன மானாவோ, அல்லாஹு அக்பர்னு சொல்றோம்ல, அக்பர் அக்பருக்கு அரபி கிராமர்ல என்ன மானாவோ அதே மானா தான் அவுலாவுக்கு. மாஷா அக்பர்னா என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், அவனை விட பெருசு ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா என்ன? குண்டுலையா, பணத்திலையா, செல்வத்திலையா, எதுல? எதுவா இருக்கட்டும், எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், அவனை மிகைப்பதற்கு வேறொருவர் இல்லை. அல்லாஹ் அக்பர். மாஷாஅல்லாஹ். என்ன மானா? அக்பர்னா என்ன? யாவற்றையும் மிகைத்தவன், அனைத்தையும் மிகைத்தவன். அக்பருக்கு என்ன மானா? கிராமிக்கல் மானா அரபில. அரபில மாஷாஅல்லாஹ் என்ன? அக்பரும் அவுலாவும் ஒரே மீனிங். மாஷாஅல்லாஹ். அல்லாஹு அக்பர். அக்பரும் அவுலாவும் என்ன? ஒரே மீனிங். அல்லாஹ் தன்னுடைய அலீமு ஷானுக்கு எந்த வார்த்தை அல்லாஹ் இஸ்திஅமால் செய்யறானோ, எந்த வார்த்தை அல்லாஹ் யூஸ் பண்றானோ அதே வார்த்தையை தன் ஹபீபுல் ஆலத்துடைய அல்மார் ஷரீஃபுக்கு அல்லாஹ் யூஸ் பண்றான். மாஷா இது நம்முடைய நாயகத்துடைய அலீமு ஷான். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன? அவனுடைய அஸ்மா சிஃபாத்துகள் அத்தனையும் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன செய்வான்? அலங்கரிச்சு அல்லாஹ் அழகு பார்க்குவான். அல்லாஹ் அவனுடைய பண்புகளை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் என்ன செய்வான்? வெளியாக்கி நம்ம காட்டுவான். அதுபோல இந்த அக்பர் 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 என்ன? யாவற்றையும் மிகைத்தவன், அனைத்தையும் மிகைத்தவன், அனைத்தையும் மிகைத்தவன். அதுக்கு மேல அவனை மிகைக்கிறதுக்கு ஒண்ணும் ஒரு பவரும் கிடையாது. எந்த லோகத்திலையும் கிடையாது, எந்த லோகத்திலையும் கிடையாது. அல்லாஹ் மிகைக்கிறது யாராவது உண்டா? யாருக்காவது ஒருத்தனுக்கு என்ன அப்படி ஒரு நினைப்பு வந்தா காஃபிரா போயிடுவான். என்ன ஆயிடுவான்? காஃபிரா போயிடுவான். என்ன? அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்னா மானா என்ன? அல்லாஹ் அனைத்தையும், அல்லாஹ் மிக பெரியவன் சொல்லி என்ன அது ஒரு, அதாவது இஸ்திலாஹாத்தான மானா. அரபில இஸ்திலாஹாத்தான மானான்னு சொன்னா ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல உள்ள மானா. அரபில இஸ்திலாஹாத்னு சொன்னா இங்கிலீஷ்ல என்ன? ஸ்போக்கன் லாங்குவேஜ். அது கிராமிக்கல் வேர்டு கிடையாது, கிராமிக்கல் மீனிங் கிடையாது. கிராமிக்கல் மீனிங் எது? மாஷா அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், யாவற்றையும் மிகைத்தவன், எல்லாமே எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன். அவனுடைய அதிகாரத்துக்கு உட்படாத ஒரு வஸ்துவும் ஒரு நிலையிலே கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்படாத ஒரு வஸ்துவும் ஒரு நிலையிலே கிடையாது. மாஷா அல்லாஹ். அதனாலதான் ஹதீஸ் ஷரீஃபில் வருது மாஷா அல்லாஹ், கடுமையான தீ பற்றக்கூடிய, அமெரிக்காலாம் பற்றி எரியுதுல, இந்த மாதிரி என்ன காட்டு தீகள் பற்றி எரியுற இடத்துல அல்லாஹு அக்பர் தக்பீர் சொன்னா அந்த நெருப்பு அணைந்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மறந்து அருள் செய்யறாங்க. நாயகம் மாஷா நெருப்பு என்ன செய்யும்? அணைஞ்சு போயிடும். பாங்கு இக்காமத்துக்கு உள்ள பொருளை பத்தி நாயகம் நமக்கு திருவாயால சொல்லி தராங்க. பாங்கு சொல்லப்படும் பொழுது பள்ளியில உள்ள ஷைத்தான் என்ன அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடுவானா.
பள்ளிக்குள்ளே செய்தா இருப்பானா, திருவள்ளி இல்லாம இருப்பானா? விளங்குதா? நான் இங்க ரோட்ல உள்ள சைத்தான் ஓடுவான்னு சொல்லல, பள்ளிக்குள்ள உள்ள சைத்தான் ஓடுவானா? விளங்குச்சா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிய திருவாயால் நமக்கு என்ன, ஷைத்தானுடைய மிக மோசமான தீங்கை பற்றி நம்முடைய அற்ப அறிவுல நாம அறிந்து கொள்ளக்கூடிய அளவு நமக்கு ரொம்ப ஈஸியா நாயகம் புரிய வைக்கலாம். அதான் பாங்கு எதுக்கு சொல்லப்படுது? பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் என்ன ஆவான், பள்ளியை விட்டு அரண்டு அடிச்சுக்கிட்டு தலை தெறிக்க வெளியே ஓடுவானா? ஓடுறான்ல, ஓடி போயிடுவானா? பாங்கு விழுந்தாலும் மறுபடியும் வந்துடுவான். பாங்கு முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்துடுவான். நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கிறோம். சில பேர் என்ன மாசா இல்ல, தக்கியாவுக்கு வரும்போது தக்குவாவோட இருப்பான். இப்படி தாண்டி போன என்ன நான் இங்க சொன்னங்கிறதே மறந்துவிடும். காரணம் என்ன, அவன் மேல குத்த இல்லை, என்ன செய்ய வெளியே மேப்படியா நின்று அவனை ஒரே மானக்கா செய்யறான், கட்டி கட்டி பிடிக்கிறான், விட்டாலும் விட மாட்டேங்க. அப்ப நாயகன் நமக்கு சொல்லி தராங்க எப்படி? அதான் எதுக்கு சொல்லப்படுது? பள்ளியில உள்ள செய்தான விரட்டுறது. அதான் முடிஞ்சவன் மறுபடியும் வந்துடுவான். தொழுக ஆரம்பிக்க முன்னாடி இகாமத் எதுக்கு சொல்லப்படுதுன்னா மறுபடியும் விரட்டுறதுக்கு. தொழுக ஆரம்பிக்க போறேன்டா, ஒரு 5 நிமிஷமா எங்களை ஃப்ரீயா விடு, அல்லாஹ்வோட முனாஜாத் செய்யணும். இப்ப வந்து என்ன மூக்குல தும்பிக்கை விட்டு ஆட்டிக்கிட்டு நிக்காதுன்னு மறுபடியும் விரட்டுறதுக்கு என்ன இகாமத்து சொல்லப்படுது என்பதாக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ பிரகார மதுவனம் தேவி திருவாயால் திருவாய் மந்தர்கள் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் புது வீடு கட்டும் போது என்ன 4 மூலையிலையும் பாங்க சொல்றது. ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து, பேய் பிசாசுலேருந்து, ஜின்னு ஷைத்தான் சிஹர் சூனியம் இந்த மாதிரியான முசீபத்துல என்ன ஹிஃபது உண்டாகிறதுக்காக மாஷா. ஏன் சஃபர் ஆரம்பிக்கும் போது, பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணும்போது நாயகம் பிஸ்மில்லான்னு பிரயாணத்தை நமக்கு ஆரம்பிக்க சொல்லல, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அதுக்கு பிறகு என்ன சுப்ஹானல்லதி சஹர் லனா துஆ மாஷாஅல்லாஹ் ஆயத் ஷரீஃப். பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்க சொல்லல ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். காரணம் என்ன, சஃபரில் ஏற்படக்கூடிய தீங்குகளில் இருந்து, ஆபத்துகளில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக் கொள்வதற்காக. பிரயாணம் போறோம், என்ன செய்யணும் பாக்குறீங்க? நான் கார் பக்கம் என்ன செய்யறேன், முதல்ல பிரயாணத்துக்குள்ள துவாவனா ஓதுறேன், அப்புறம் மாஸ்டர் டிரைவர் வண்டி எடுக்கிறோம், சுன்னத்தை நபவி மாஸ்டர். அப்ப அல்லாஹு அக்பர்னு சொன்ன என்ன அர்த்தம்? அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன், அவனுடைய ஆளுமைக்கு அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடியது, கண்ணுக்கு புலப்படாதது, நம்ம அறிவுக்கு புலப்படுறது, அறிவுக்கு புலப்படாதது அத்தனையும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான். காரணம் என்ன, எல்லாம் என்ற படைப்பு, எல்லாம் போட்ட பிச்சை, எல்லாம் போட்ட பிச்சை, எல்லாத்தையும் இல்லாமையிலிருந்து உண்டாக்கி ஒரு கொடுத்து தெளிவுபடுத்தி பரிபாலனை செய்யக்கூடிய எல்லாம் அல்ல ஏக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு அக்பர். அக்பர்னா என்ன அர்த்தம்? யாவற்றையும் மிகைத்தவன். அந்த அக்பர்ங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்கோ அதே மீனிங் தான் கிராமர்ல எதுல அவுலா. அதுதான் விஷயம். அவுலாவுக்கு மானா சொல்லத நான் அக்பர் கொஞ்சம் உங்களுக்கு தாரீஃப் சொல்றேன். அக்பருக்கு மானா சொல்றேன். அக்பருக்கு மானா என்ன? அதே மானா தான் இது அவுலா. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவுலாங்கிற அந்த லஃபுல் ஷரீஃப, அவுலாங்கிற அந்த கிரேட் வேர்ட் அல்லாஹ் யூஸ் பண்றான், இஸ்திஅமால் செய்றான். அந்நபியு இங்க அல்லாஹ் மூமினுக்கு அலாமத் சொல்லும் போது மூமினுடைய இபாதத்தை பத்தியோ, அவர இல்ம பத்தியோ, அவர வகார பத்தியோ, அவர செல்வாக்க பத்தியோ அதெல்லாம் பேசல. மூமின் அலாமத்தை அல்லாஹ் எப்படி நமக்கு புரிய வைக்கிறான், அல்லாஹ் என்ன அடையாளம் கொடுக்கிறான்? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات குதுஸுல் அலியுல் அதீமோடு மூமினுடைய அந்த சுஹபத் ஷரீஃப் எப்படி இருக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை அல்லாஹ் நம்முடைய கல்புல கொண்டு வந்து ரப்புல் ஆலமீன் சேர்த்ததற்கான அடையாளம் என்ன?
நம்முடைய உயிரை விட மேலாக நாம் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உதவியால பிரியப்படக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய உயிருக்கும் நமக்கு இடையில எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ, உயிருக்கு நமக்கு இடையில எந்த அளவுக்கு நெருக்கம் சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனை விட்டு உயிர் போயிட்டா ஒரு 2 செகண்ட் உயிரோட 2 செகண்ட் ஆக்டிவா இருப்பானா? உயிர் போனதுக்கு அடையாளம் என்ன? டெட் பாடின்னு தான் அர்த்தம். உயிர் போயிட்டா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? டெட் பாடி, ஜனாசா. நல்லவா? யாராவது ஒரு ஆள் என்ன அப்துல் ரஹீம் மூத்தா போயிட்டா அப்துல் ரஹீம் எத்தனை மணிக்கு அடக்கிறாங்க அப்படியே கேட்குவோம். மையத்தை எத்தனை மணிக்கு அடக்கிறாங்க, ஜனாசா எத்தனை மணிக்கு தஃபன் பண்றாங்க? ஏன்பா 1 hour பிஃபோர் ஒரு அப்துல் ரஹீமா இருந்தாரு. ஆமா, இப்போ டெட் பாடி. இப்ப அவர் யாரு? மையத்து. அப்ப அவருக்கு அப்துல் ரஹீம்ங்கிற அந்த பேரை கொடுத்துருக்கு. எது இருக்குது? உயிர் தான் இருக்குது. விளங்குச்சா? அது தனி பாபு மாசால் நம்ம சப்ஜெக்ட் பார்த்தா. அப்ப உயிருக்கு நமக்கு இடையில எது ரொம்ப நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானது எது? உயிர் தான். நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானது எது? உயிர் தான். ஒரு மாப்பிள்ளை பொண்ணு ரொம்ப பாசமா இருக்கிறாப்புல, மாப்பிள்ளை மூத்தா பொண்ணு பொண்டாட்டி போய் ஏங்க நான் உங்களோட கபருக்கு வந்து எவ்வளோ சொல்லுவாளா? எவனும் சொல்ல மாட்டா, எவனும் சொல்ல மாட்டா. எங்க விட்டதை என்ன? மாப்பிள்ளை கூட பிறந்த அனந்தம் ஏதாவது அடிச்சிருவானோ அதையெல்லாம் எப்படி நம்ம சுருட்டலான்னு அவ ஃபீலிங் பூரா அப்படி இருக்குமே தவிர ரொம்ப என்ன பாசமா 50 வருஷம் அப்படி என்ன நகமும் சதையுமா ஒட்டிக்கிட்டு இருந்தமே விட்டுட்டு போயிட்டீங்களே, ஒரு வாரமாவது கபருக்கு பக்கத்துல நான் பாய போட்டு படுத்துக்கிறேன், இல்ல பகல் நேரமாவது வந்து என்ன புர்கா போட்டுட்டு இதாவோட வந்து நான் அவங்க கபரு பக்கத்துல ஒரு சேர் போட உட்காரு. யாராவது சொல்லுவாளா? யாராவது செய்வாளா? என்ன சொல்ற? பேய் வந்து போட்டு பயப்படுவா. ஒரு 2 நாளைக்கு முந்தைய அவனோட படுத்துக்கிட்டு பெட்டை என்ன உருண்டுக்கிட்டு பிறந்துட்டு இருப்பான். இப்ப அவனை எப்படி பாப்பா பிசாசா பாக்குவா? அல்லா காப்பாக்க. இதுதான் துனியா. இதுதான் என்ன? துனியா. இப்ப மாஷாஅல்லாஹ் என்ன ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானது எது மாஷாஅல்லாஹ்? உயிர் தான். எல்லாத்தை விட மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன சொல்றான்? அந்த உயிரை விட மேலாக அந்நபி அவுலா. அவுலாக்கு மானா என்ன சொன்னா? அக்பர் குள்ள மானா. மூமின்கள் இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய அந்த ஈமானை, அந்த நம்பிக்கையை, அந்த தெய்வீக நம்பிக்கையை, அந்த கிரேட் ஃபெய்த்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த அடியாண்ட கல்புல கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்துருவானோ அவனுக்கான அடையாளம் என்ன? அவன் உயிரை விட மேலாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படக்கூடியவனாக இருப்பான். மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய உயிரை விட அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த பாக்கியத்தை மாஷா அதான் என்ன அவுலா அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். விளங்குதா? புரிஞ்சா? காரணம் என்ன? ஈமான் சரியா இருந்தாதான் எல்லா அமல்களும் கபூல் ஆகும். ஈமான் சரியா இருந்தாதான் எல்லா அமல்களும் கபூல் ஆகும். தொழுது ஈமான் வராது, ஈமானோட தொழுகைக்குள்ள போகணும். எது? தொழுது ஈமான் வராது, ஈமானோடு தொழுகைக்குள்ள போகணும். அதனாலதான் அல்லாஹ் ஈமானை முற்படுத்தலாம், தொழுகையை பிற்படுத்தலாம். கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹ் மஜல் நஸீபனா ஃபித்தார். கத் அஃப்லஹல் மூமினூன், அவங்க எப்படி இருப்பாங்க? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவங்க தொழுகையில் நின்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பயபக்தியோட உள்ளச்சத்தோடு நிற்பாங்க. மாஷாஅல்லாஹ். இப்போ உண்மையான தொழுகை யார்கிட்ட இருக்கு? மூமின்கள்ட்ட இருக்கு. மாஷாஅல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அல்லாஹ் தொழுகைங்கிறது என்ன செய்யறான்? 2வது ஆக்குறான். சூரத்துல் அந்த சாப்டருக்கு பேரே சூரா மூமினூன் தான். மாஷாஅல்லாஹ். அந்த சூரத்துக்கு பேர் என்ன? உண்மை விசுவாசிகள். சூரத்துக்கு பேரே மூமினூன் அல்லாஹ் வச்சுட்டான். சூரத் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? கத் அஃப்லஹல் மூமினூன், திட்டமாக, உறுதியாக, சந்தேகமின்றி, லா ஷக், சந்தேகமின்றி மாஷாஅல்லாஹ் ஈமான்தாரிகள் ஜெயம் பெற்றார்கள், ஈமான்தாரிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள். கத் அஃப்லஹல் மூமினூன். அடுத்து என்ன சொல்றான்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அந்த மூமின்கள் தொழுகையில் என்ன உள்ளச்சத்தோட பயபக்தியோடு இருப்பாங்க. மாஷாஅல்லாஹ்.
ஹைபர் யுத்தம் நடந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிமயமான வாழ்வியலில் ஏற்பட்ட யுத்தங்கள்ல போர்கள்ல மிகவும் பிரபலமான போர் ஹைபர் போர். மாஷா கிட்டத்தட்ட மாச கணக்கில் நடந்துச்சு ஹைபர். அந்த ஊருடைய நுழைவாயில்ல பிரம்மாண்டமான கதவு இருந்துச்சு. அந்த ஊருடைய கோட்டை கதவு, பிரம்மாண்டமான கதவு. இப்ப கூட பார்க்கலாம், வடநாடு பக்கம்லாம் போனா சில ஊர்கள்ல என்ன, அந்த ஊருக்கு போக முன்னாடி பெரிய கோட்டை கதவு இருக்கும். மாஷா வடநாடு நார்த் சைடுல ஊருக்கே கதவு. அது மாதிரி மாஷா அல்லாஹ் ஹைபர்ல பிரம்மாண்டமான கோட்டை கதவு. அந்த கதவை கலட்டணும்னு சொன்னா நல்ல தெம்பான திடகாத்திரமான நல்ல யங் பாய்ஸ், நல்ல பயில்வான்கள். மாஷா அல்லாஹ் என்ன எப்படி ஒரு 400-500 பேர் வேணும், ஒரு ஆளெல்லாம் இல்ல, 400-500 பேர் சேர்ந்தா தான் அந்த கதவை, அந்த கோட்டை கதவை என்ன கழட்ட முடியும். மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமீருல் முஃமினீன், கலீஃபத்து ரசூலுல்லாஹ், சித்திகுல் அக்பர், ஃபாரூக்குல் ஆலம், ஜாமிஉல் குர்ஆன், குர்ரத்துல் பதூல், நஃப்ஸு முஹம்மதி அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், வ அலைஹில் பரக்காத் மின் தஹரத் ஆமீன். சையதுனா இமாம் அலி நாயகம் மாஷா அல்லாஹ் 400-500 பேர் சேர்ந்து கலட்ட வேண்டிய அந்த கோட்டை கதவை மாஷா அல்லாஹ் ஒத்த திருக்கரத்தால ஒரு கையால கலட்டி மாஷா அல்லாஹ் சும்மா அப்படின்னா பம்பரத்தை கையில வச்சு சுத்தலோட சுத்தி காட்டி ஒரு வீசினாங்க. மாஷா எதிரிகள் மட்டுமல்ல, சஹாபாக்களும் சேர்ந்து அப்படியே ஆச்சரியத்தில் ஆகிட்டாங்க. அலி என்ன இன்சா ஃபரிஸ்தாவாம், அதாவது மலக்கான்னு சொல்லி. மாஷா அலி நாயகத்திலே குவத். மாஷா யார்? நஃப்ஸ முஹம்மது அலி. அலி யார்? மாஷா நஃப்ஸ முஹம்மது. அதனால என்ன 400-500 பேர் சேர்ந்து, அதாவது மண்ணு கட்டி தூக்க வேண்டிய கதவை ஒத்த கையால சும்மா அப்படியே இதை என்ன இந்த கோன் ஐஸ்கிரீம் வச்சு என்ன நம்ம சாப்பிட்டு சுத்தி விடுற மாதிரி ஐஸ்கிரீம் வருது இந்த கோன்ல வரணும், கப் ஐஸ்கிரீம்ல இந்த பால் ஜாய் ஐஸ்கிரீம் பால் அந்த மாதிரி என்ன அதை சாப்பிட்டு சொன்ன குழந்தைங்கன்னா அந்த பால் அப்படி கையில் சுத்த முடியும். அந்த மாதிரி என்ன நிஜமா அலி நாயம் ஒத்த கையாளத்துக்கே விளையாடிட்டாங்க. மாஷா இந்த அலி கர்ரமல்லாஹு வஜஹு, அலி நாயகத்துடைய சுஜாத்துக்கு என்ன ஒரு சம்பவம் இல்லை, ஏராளமான சம்பவம் இருக்குது. மாஷா ஏராளமான. அதே மாதிரி ஹந்தக் போர்ல ஹிஜ்ரா 5 நடந்த போர் ஹந்தக்ங்கிற யுத்தம். அந்த யுத்தத்துல எதிரிகள் மதீனாவுக்குள்ள வராம மதீனா சுத்தி பெரிய பள்ளம் தோண்டப்பட்டுச்சு, பெரிய அகல் தோன்றப்பட்டுச்சு, பள்ளம் தோன்றப்பட்டுச்சு. எதிரிகள் மதீனாவுக்குள்ள ஊடுருவாங்க. பயங்கரமான போர். அந்த போரை பத்தி பல மணி நேரங்கள் பேசணும். மாஷா அந்த போர்ல மக்கத்துல உள்ள ஒரு பெரிய துஷ்ட காஃபிர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன கடுத்த வெறுப்புள்ளவன், ரசூலுல்லாஹ் பேர்ல என்ன பயங்கர வெறுப்புள்ள பெரிய துஷ்ட ஷைத்தான், பெரிய மூதேவி. அவன் ஃபுல் கவர், கண்ணுக்கு உள்பட கவர் பண்ணி அப்படியே விண்டோ போட்ட மாதிரி ஜன்னல் மாதிரி என்ன கம்பிலேயே கண்ணுக்கு உள்பட கவசம் கொடுக்குறான். ஃபுல் உடம்பு கவசம். அவன் நிற்கிறான். வானத்துக்கு பூமிக்கு என்ன சொல்லுவோம்ல அது மாதிரி என்ன சரியான நெட்ட, சரியான குண்டன், சரியான போர் திறமை உள்ளவன், எவ்வளவு பெரிய ஆணை வீழ்த்துறவன். அவன் வந்து நின்றுகிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சவால் கொடுறான். முஹம்மதே, யார் உங்கள் இருக்கிறா? யார் அவரது மனைவியை விதவையாக்குறதுக்கு ஆசைப்படுறா? யார் அவரது மக்களை எல்லாம் அனாதையாக்க ஆசைப்படுறா? என்னோட மோத அனுப்புங்க. என்ன சொல்றான்? நான் ஒரே போட்டா போட்டுருவேன், கொண்டாட்டி விதவையா போயிடுவாப்புல, பிள்ளைலாம் எத்தி மாதிரின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? பீத்தறான் படுவா. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் கூட அவனை பார்த்தோன்னு கொஞ்சம் என்ன 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு போலாமா, ஒரு ஆளா உதவிட்டு போனா என்ன எப்படி இருக்குமோன்னு நினைக்கிற நேரத்துல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான ஹக்குல் கரீமா கேட்டாங்க. ஐனா அலி, அலி அலி எங்க? லபைக சையதி யா ரசூல். அலி நாயகம் வந்தாங்க. மாஷா அலி கும் எந்திரிங்க, எழுவுங்க மாஷா, போங்க மாஷா. அலி நாயகம் போய் மாஷா அல்லாஹ் வாடா என்னோட மோதன்னு சொன்ன உடனே அவன் சொன்னா அலி நாயகத்தை குடிஞ்சு பார்க்கறான்.
அவன் என்ன இருக்கிறான், மலதேவ மாதிரி இருக்கிற முதவி எதுமா குழந்தையா போய் நிக்கிறாங்க. விளங்குச்சா? எதுமா அலி நாயக் என்ன செய்யறான், குளிஞ்சு பார்த்துக்கிட்டு சொன்னா, சின்ன குழந்தையா இருக்கிறப்பா, ஆனா போயிடு, உன்னோட நான் மோதினா எனக்கு கேவலம், குழந்தைகிட்ட போய் மோதினேன்னு எங்கட குரூப்ல என்ன எங்கட ஜமாத்தெல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பேசுவாப்புல, போயிடு. எதுமா அலி நாயக் சொன்னாங்க, போறதுக்கு வரலடா, உன்னோட மோத வந்திருக்கிறேன், மோத வந்திருக்கிறேன்னு சொல்லி அவன் எதுனா அடிநாயத்தை தாக்குறதுக்கு அவன் முயற்சிக்கும் போது என்ன செஞ்சாங்க, உடம்புல எந்த பாகத்தையும் அடிக்க முடியாது, ஃபுல் கவர், எல்லாம் கவசம், போர் உடை போட்டிருக்கிறான், எல்லாம் இரும்பு கவசம், பாடி உள்ள இருக்குது. எதுல அப்ப என்ன போரு, உனக்கு ஆயுதம் என்ன, வாள் இருக்கும், அம்பு இருக்கும், வில்லு இருக்கும், புரிஞ்சா? எதை விட்டாலும் விடுற ஆயுதம் தான் உடையுமே தவிர அவனுக்கு ஒரு பாதிப்பு வராது. மாஷா அல்லாஹ், நப்ச முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குறி வச்சு அவன் கண்ணை பார்த்து ஒரு அம்புதான் விட்டாங்க. மாஷா அல்லாஹ், இதுக்கெல்லாம் கண்ணெல்லாம் அப்படியே இது மாதிரி, இந்த லேடிஸ் எல்லாம் புர்கா போடும்போது என்ன, இந்த விண்டோ போடுற மாதிரி விண்டோ, அது புர்கால வந்துட்டு துணியில இருக்கு, இது வந்து இரும்புல கம்பியிலே இருக்குது. அந்த இதுல படத்துல எல்லாம் பாக்குறீங்களா, அது மாதிரி இருக்குது. மாஷா அல்லாஹ், கூறி வச்சுதான் விட்டாங்க. வைக்கிற குறி யாரு, மௌலாய் காயினாத்துல. மாஷா அல்லாஹ், என்ன கண்ணுக்குள்ள போய் ஹான்னு கதறி துடிச்சு விழுந்த. மாஷா, ஒரு தர ஒரு அம்போட கதையை முடிச்சுட்டாங்க மௌலல் ஆலமீன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம். இப்படிப்பட்ட சய்யிதுல் அஷ்தஈன் அலியுடைய சுஜாத்துக்கு என்ன ஒரு மிதாலே சொல்ல முடியாது. பிலா மிதால் சுல்தானுல் அஷ்தஈன், மலிக்குல் அஷ்தஈன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர்னு சொல்லி அதான் சொல்லப்பட்டா, இவ்வளவு பெரிய வீரத்தின் விளைநிலமான வீரத்துடைய திரு உருவான இவ்வளவு பெரிய பஹதூர் ஷா, வீரத்துடைய உலகத்துல ஷஹன்ஷா சையதுனா அலி கர்ரமல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்லப்படுமே. அல்லாஹு அக்பர் கலிமத்தை ஆரம்பிச்சா எஜமான திரு முஹம்மது அப்படியே என்ன ஹவுஃப்ல பயத்துல அப்படியே சிவந்து போயிடுமா. மாஷா, ஒரு ஏதாவது விஷயத்தை ஒரு ஆள் நினைச்சு அப்படியே பயந்தா திடுக்கிட்டால் அது மாதிரி திடுக்கிட்டு. காரணம் என்ன, அல்லாஹ் முன்னாடி போய் நிக்க போறமே. மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்ட போறமே, அல்லாஹ்வோட முனாஜாத் செய்ய போறமேங்கிற ஹவுஃப் வந்துரும் மௌலாய் காயினாத். காரணம் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமானியத்தில பரிபூரணத்திலும் சம்பூர்ணமானவங்க சையதுனா அலி நாயகம். மாஷா, அதனால என்ன ஆகுது, தொழுகை நினைக்கும் போது ஹவுஃப் உண்டாகுது. அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். யாருக்கு அது? மாஷா அல்லாஹ், ஈமான்தாரிகளுக்கு. யாருக்கு அது? மாஷா அல்லாஹ், மூமினீன்களுக்கு. விளங்குச்சா, புரியுதா? நமக்கு ரோல் மாடல் அல்லாஹ் ரசூலும் கொடுத்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நாம அதை பார்த்து வாழணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பிரபலமான சஹாபி, ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் இல்ல, ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்ச சஹாபி. ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்ச சஹாபி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான அற்புதங்களை கண்ட சஹாபி. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் யமன் காரங்க. அவங்க என்ன மக்கா வாசி அல்ல, மதீனா வாசி அல்ல, யமன் நாட்டுல இருந்து வந்தவங்க. பத்ர் யுத்தம், உஹது யுத்தம் எல்லாம் முடிச்ச பிறகு அவங்க இஸ்லாமை கபூல் செய்தாங்க. ரொம்ப ஏழையானவங்க, எத்தீமான புள்ள. அவங்க உப்பா அவங்கள யமன் வந்து கூட்டிட்டு வந்தாவிட. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்யத்தின் கரத்துல இஸ்லாமை கபூல் செய்துட்டா.
உம்மா மாஷா அல்லாஹ் பயங்கரமான விரோதி. ரசூலுல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொன்னாலே பிடிக்காது. இஸ்லாத்துக்கு பயங்கரமான விரோதியா இருந்தாப்புல, கடுமையான எதிர்ப்பு குணத்தோடு இருந்தாப்புல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிட்டா திட்டுதான். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டா திட்டுதான், மழை பொழியும். ஒரு நாள் பயங்கரமா திட்டாப்புல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மனசு ஒடிஞ்சு போய் இது மேல உயிர் வாழவே வானாங்கிற முடிவுக்கு போயிட்டாப்புல. அவ்வளவு கவலையோட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார் திரும்பி வர்றாப்புல. நாயகத்துடைய திரு ஹதரத் வரும்போது அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு சோக நிலை ஏற்பட்டதே இல்லை. அந்த மாதிரி சோகத்துடைய கடைசி எல்லைக்கு போயிட்டாப்புல. திட்டுறது யாரு? பெத்த உம்மா. இஸ்லாத்துடைய பகிரங்க விரோதியா இருக்கிறாப்புல. அப்போ கடுமையான கவலையோட கண்மண் நாயத்திரு தேவிய தேவி திரு சன்னிதானத்துக்கு வரும்போது கருணையின் பிறப்பிடமான காருண்ய நாயகரான சர்வலோக பேர் அரசரான நம் ஆயுளுக்கு அதிபதியான வஜூத ரஹமத்து நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயகோமான் தேவிய தேவி திருவாயார் கேட்டாங்க, யா பாஹிர். நாயகம் பாசமா அபாஹிர்னு கூப்பிடுவாங்க, பூனைகளுடைய தந்தையேன்னு சொல்லி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துல விஷயங்களை கேட்டு பைஹார்ட் பண்றதுலயே விசேஷமானவங்க. அது மாதிரி ஒரு குழந்தை குணத்துல இருப்பாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பூனையை பாத்திர முடியாது, பூனையை பார்த்தா பூனையோட விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதை தூக்கி மாஷா அல்லாஹ் கையில சட்டைக்குள்ள விட்டுக்குவாங்க, இங்க விட்டுக்குவாங்க, மாஷா அல்லாஹ் கையில தூக்கி சுட்டு ஆட்டுவாங்க. எல்லாம் என்னென்ன ராராட்ட முடியுமோ எல்லா விளையாட்டு இருக்கும். அதை பார்த்தா கண்மன் நாயகம் பூனைகளின் தந்தையேன்னு கூப்பிட்டாங்க, யா பாஹிர்னு செல்லமா கூப்பிட்டாங்க. அசல அவங்க பேர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் பேருன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க பிரபலம் எப்படி? அபூ ஹுரைரான்னு சொல்லிட்டாங்க. ரியல் நேம் என்ன? அப்துல் ரஹ்மான். அப்ப நாயகம் கேட்டாங்க, என்ன அபாஹிர் ரொம்ப கவலையோட வரீங்க? அது வரைக்கும் கண்மணி நாயகத்துடைய தேவிய தேவி திரு சன்னிதானத்துல வீட்டுல உள்ள சுச்சுவேஷன் இப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னா அது ஏதாவது அதபு கேடாயிடுமோ பேதப் ஆயிடுமோங்கிற பயத்துல சொல்லல. இப்ப சொல்லாம இருக்க முடியல. தன் தாயுடைய பரிதாபமான கோர நிலையை பத்தி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய தேவி சன்னிதானத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க. கேட்ட உடனே கண்மணி நாயகத்தில் விட மாட்டாங்க, அபூ ஹுரைரா வீட்டுக்கு போங்க, இப்போ வீட்டுக்கு போங்க மச்சான். அவங்களுக்கு பயம். இப்போதான் அந்த மனுஷன் இருந்து என்ன வாங்கி கட்டிட்டு வந்திருக்கிறோம், மறுபடியும் என்னமா வீட்டுக்கு போக சொல்றாங்களேன்னு சொல்லி, வீட்டுக்கு போ தம்பி, வீட்டுக்கு போங்கம்மா. எஜமான்ற உத்தரவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு தேவிய தேவி திருநாளால் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அது பெரிய பரக்கத்து கையில் இருக்கும். யகீனோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா குளிச்சு முடிவு என்ன ட்ரெஸ் எல்லாம் பண்ணி எங்கேயோ போறமா ரெடியா நிற்கிறாப்புல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்த்தாவே என்ன, அதாவது காழ்ப்புணர்ச்சியை கக்கக்கூடிய கீரியும் பாம்புமா இருந்த அந்த உம்மா அப்படியே மாஷா அல்லாஹ் என்ன பால் போல் மாறி மாஷா அல்லாஹ் அன்பு மகனே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கூப்பிடுறாப்புல, யா புனைய. யா புனையங்கிற வார்த்தை என்ன, பாசமா பிரியத்தோடு பிள்ளையை கூப்பிடுறது. யா புனைய, என் அன்பு மகனே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருத்தூதரான ரசூல் ரஹ்மத்தான ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்து கரீம் என்ன கூட்டிட்டு போங்க வாப்பா. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜ்ரு கரீம் பார்த்து நான் என்ன மாஷா அல்லாஹ் ஈமான் கொண்டவன். மாஷா அல்லாஹு அக்பர் கபீரா. நொடி பொழுது ஆவல மாஷா அல்லாஹ், நொடி பொழுது ஆவல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்று எனக்கு இருந்த சந்தோஷத்தை போல ஒரு சந்தோஷம் இவர் எப்போ இருந்தது கிடையாது. காரணம் என்ன, தன் தாய் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாப்ல. ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்ள கட்டி என்ன, துனியாவும் பர்பாத் ஆயிடும், ஆகிரத்தும் பர்பாத் ஆயிடும். தன் தாய் மாஷா அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து தப்பிட்டாப்புலன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்தோஷத்தோட போய் உம்மாவை கட்டி பிடிச்சி கண்மன் நாயகத்தின் தேவியை சன்னிதானத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலிதலின் கண்டதுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உம்மா. உடனே மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால கூட சொல்லி கொடுக்கல. அபூ ஹுரைராவுடைய உம்மா சொல்லிட்டாப்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். ஷஹாதத் மாஷா அல்லாஹ். என்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரக்ஸ்னா என்ன? நம்ம மஹ்ஃபில்ல கவ்வாலில வஜிது வந்து ஆடுறத பார்த்துருக்கீங்க. அங்க அபூ ஹுரைராவுக்கு வஜிது வந்துருச்சு மாஷா, ரக்ஸ் வந்துருச்சு மாஷா. நம்ம சந்தல்ல எல்லாம் ஆடுறாங்க பையனோட இந்த மியூசிக் கேட்ட உடனே அந்த மாதிரி ஷஹாதத்தை கேட்ட உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உம்மாக்கு மாஷா அல்லாஹ் என்ன உம்மா சொன்ன ஷஹாதத்துக்கு அபூ ஹுரைராவுக்கு ஜதுபு வந்துருச்சு. ரக்ஸ் பண்ணிட்டாங்க மாஷா, ரக்ஸ் பண்ணிட்டாங்க மாஷா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உடனே என்ன துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், உன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்துல என் தாய்க்கு நீ இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திய ரப்பே, எனக்காகவும் அவங்கள சொல்றாங்க, எனக்காகவும் என் உம்மாவுக்காகவும் யார் உன்னிடத்துல துஆ செய்வாரோ அவருடைய எல்லா பாவங்களையும் நீ பொறுத்தருள் புரிவாயாக. என்ன சொல்றாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்காகவும் இப்ப நம்ம சொல்றோம், அவங்க பேரை கேட்டோன்னு திருநாம ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூ ஹுரைரா உம்மா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்ற மாஷா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறன்னு சொல்லி அவங்க துஆ செஞ்சுக்கிறாங்க மாஷா. இந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன மிகப்பெரிய உன்னதமான விஷயத்தை அல்லாஹ் நடந்து. இத ஈமான், இத என்ன ஈமான். புரிஞ்சா? அப்ப அல்லாஹ் தபாரக் வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகுதுசுல் அலில் அஸீம் மூமின்களுக்கு அல்லாஹ் எப்படி இருக்குன்னு சொல்றான். அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாக நம்முடைய கல்புகள்ல கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்ததுக்கான அடையாளம் என்ன? நம்முடைய ஆன்மாக்களை விட நமக்கு அதிகம் 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 அளவே இல்லாத அளவுக்கு மாஷா அல்லாஹ் நமக்கு பிரியமுடைய நாயகராக இருப்பாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும்ம ஜஅல் நஸீபனா ஆமீன். அதே நேரத்துல மாஷா அல்லாஹ் நம்முடைய ஆன்மாக்களை நம்முடைய ஆன்மாவை விட நமக்கு மிக மிக நெருக்கத்துல சமீபத்துல குர்பல இருப்பாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அர்த்தம் அவுலா அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். எப்படி அக்பர் யாவற்றையும் கடந்தவன் அல்லாஹ், யாவற்றையும் மிகைத்தவன், அனைத்தும் அவனது அதிகாரத்துக்குள். அதுபோல் மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவோட ஈமானை அல்லாஹ் நம்முடைய கல்புல கொண்டு சேர்த்ததுக்கான அடையாளம் என்ன? நம்முடைய ஆன்மாவை விட நம்முடைய உயிரை விட நமக்கு மேலானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் உயிருக்கு நமக்கு எந்த அளவுக்கு க்ளோஸ்னஸ் இருக்குதோ அதை விட வெரி 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 சொல்றது வார்த்தை இல்லை, அதோட க்ளோஸ் ஆனவங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிலை இருந்தால்தான் தொழுகை கொண்டு ஜெயம் பெற முடியும். புரியுதா? தொழுகை கொண்டு யாருக்கு யார் ஜெயம் பெறுவார்கள்? قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. திட்டமாக கதிர் சொன்ன அரபில என்ன? கன்ஃபார்ம்டு. அதுல என்ன யோசிக்கிறதுக்கு வேலை இல்லை, கன்ஃபார்ம்டு. மாறவே மாறாது. அல்லாஹ் சொல்றான். சொல்றது யாரு? ரப்புல் ஆலமீன். சொன்னதுதான் குர்ஆன்ல வந்ததுதான். அல்லாஹ்வுடைய கலாம்ல வருது. கத் திட்டமாக உறுதியாக அஃப்லஹல் முஃமினூன் முஃமினீன்கள் ஜெயம் அடைந்தார்கள், ஜெயம் பெற்றார்கள், வெற்றி அடைந்தார்கள். ஜெயம் அடைந்த மூமின்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன்.
அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். சய்யிதுல் மூமினீன் அலி இப்னு அபூ தாலிப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர்ங்கற அதான் கேட்டான்னா வஜ்ஹு ஷரீஃப்ல அப்படியே செவந்து போய்டுமா சார். இமாம் ஹசன் பஸ்ரி அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளையிலிருந்து அலி நாயத்துடைய ஸ்டூடெண்ட், அலி நாயத்துடைய முரீது, அலி நாயத்துடைய ஹலீஃபா. அவங்க சொல்றாங்க, ஷம்ஸ் குரூப் ஆகும்போது, சன்செட் ஆகும்போது எப்படி சூரியன் சிவப்பா இருக்குது அது போல போயிடும் எஜமாண்ட திருமுகம் அதான் சத்தத்தை கேட்டா மாஷா. அதான் சவுண்ட கேட்டா அது போல போயிடும். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க மாஷா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேனா அலி நாயத்துடைய ரூஹு ஷரீஃபுக்கு அவங்களுக்கு இடையில எவ்வளவு க்ளோஸ்னஸ் இருக்குதோ அதை விட அதிகமான க்ளோஸா இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன தொழுகையை கொண்டு யாருக்கு ஜெயம்னு சொல்றான்? கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல்ல யார் மூழ்கிறாரோ அவருக்கு தான் தொழுகையை கொண்டு ஜெயம் மாஷா. அவரது தொழுகை தான் உண்மையான தொழுகை. அவர் தொழுகை தான் உண்மையான தொழுகை. புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன மூமின் யாரு? அவர்களுடைய ஆன்மாக்களை விட மேலாக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ர ஃபகர்ர மஜதவல்லம் நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃப்ல இருப்பாங்க மாஷா. மாஷா அல்லாஹ். இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. அஹ்ல பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாத்து வஸலாம் மாஃபாத் அலைனல் பரகாத் மின்ஹு தஹரத் ஆமீன். நாயகத்துடைய நியாஸ் ஷரீஃப் மஹப்பத்னா அதுக்கு என்ன மானான்னு சொல்லி தராங்க இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மஹப்பத்துக்கு டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி தராங்க. மஹப்பத்னா என்ன? மஹப்பத்னா என்னன்னு சொல்லும்போது இமாம் அலைஹிஸ்ஸலாம் மஹப்பத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்கறாங்க. மன் அஹப்ப ஷையன் ஃபஅக்ஸர ذிக்ரஹு. மன் அஹப்ப ஷையன், எந்த வஸ்துவின் மீது நீ உண்மையான அன்பு கொள்வாயோ அந்த வஸ்துவை பற்றிய சிந்தனையிலேயே சதாவும் இருப்பாய். அதை பற்றி தெரிகிறது, அதோடைய மகத்துவம், அதோடைய கிரேட்னஸ், அதோடைய கௌரவம், அதோடைய கண்ணியம், அது எப்படி இருக்கும், அதோடைய மகத்துவம் என்ன, அதோடைய விசேஷம் என்ன, அதை பற்றி திங்கிங் உனக்கு என்ன அக்ஸரா இருக்கும். அக்ஸர்னா என்ன? அதிகம் அல்ல, அதிகம் அதிகம். ஆசால் அதிகம்னா அரபில கதீர், கதீர்னா அதிகம்னு அர்த்தம். அக்ஸர் சொன்னா என்ன? அளவுக்கு அதிகம், மிதமிஞ்சி, அளவுக்கு அதிகம். மன் அஹப்ப ஷையன் ஃபஅக்ஸர ذிக்ரஹு. யார் கொடுக்குறா தஃப்சீர்? இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதுக்கு தான் நியாஸ் மாஷா அல்லாஹ், அதுக்கு தான் நியாஸ் மாஷா அல்லாஹ். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அல் ஐன் ஒரு கிதாப் எழுதுறாங்க. அல் ஐன் கிதாப் பேர். அரபில ஐன் சொன்னா கண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தண்ணிக்கு அர்த்தம் இருக்குது, அதாவது ரியாலிட்டிக்கு ஐன்ங்கிற பேர் இருக்குது. ஐன், ஐன் யா நூன், ஐன். இதுக்கு அரபில மாஷா அல்லாஹ் ஏறத்தாழ 360 மானா இருக்குது மாஷா அல்லாஹ். இந்த மூணு வார்த்தைக்கு எத்தனை மீனிங் இருக்குது டிக்ஷனரியில? 360 மீனிங் இருக்குது மாஷா அல்லாஹ். சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய ரிசாலா கிதாபுக்கு பேர் என்ன? அல் ஐன் மாஷா அல்லாஹ். கிதாபுக்கு பேர் அல் ஐன் மாஷா அல்லாஹ். அப்ப இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மஹப்பத்துக்கு என்ன மானா கொடுக்குறாங்க? மன் அஹப்ப ஷையன் ஃபஅக்ஸர ذிக்ரஹு. மன் அஹப்ப ஷையன் ஃபஅக்ஸர ذிக்ரஹு. எந்த வஸ்துவின் மீது நீ அன்பு கொள்வாயோ, எந்த வஸ்துவின் மீது நீ அன்பு கொள்வாயோ அந்த வஸ்துவை பற்றிய ஞாபகம், அந்த வஸ்துவை பற்றிய சிந்தனை, அந்த வஸ்துவை பற்றிய தேடல்
எல்லா உன்னுடைய தேடல்கள் அனைத்திலும் அதுதான் மிகச்சு போயிருக்கும். அப்பக்கு மாஷா அல்லாஹ் நாம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை நாம ஒரு கல்புல அல்ல, நாம ரூஹுல சுமந்துகிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல நமக்கு அதிகமான தேடல் எதுவா இருக்கணும்? கண்மணி நாயகமா இருக்கணும். மாஷா அல்லாஹ், கண்மணி நாயகமாக இருக்கணும். மாஷா அல்லாஹ், நாம நாயகத்தை எப்போ தேடிட்டோமோ நமக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ், நமக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்யத்தில் சன்னிதானத்துல முழு ஹிதமத்தில் இருந்தவங்க ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க மாஷா அல்லாஹ் என்ன 7 வயசு பிள்ளையா இருக்கும்போது அவங்க உம்மா கொண்டு போய் விட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு உம்மா கண்மணி நாயகத்துடைய மஹப்பத் ரொம்ப விசேஷமான பெரிய உன்னதமான சஹாபியா ஹஜ்ரத்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத அலைனா பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் ரலியல்லாஹுடைய உம்மா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போனாங்கன்னா எஜமா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாங்க, கையில் உள்ள தூக்கம். அந்த நேரத்துல ஒரு முறை கடுமையான வெயில் நேரம், கண்மணி நாயகம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. பேரிச்ச மர அந்த மர கட்டையில செஞ்ச ஒரு கட்டில், அந்த கட்டில நாயகம் படுத்திருக்கிறாங்க. கண்மணி நாயகம் இஸ்திரஹாத் செய்யறாங்க. இஸ்திரஹாத்துல நாயகம் முழிக்கும் போது ஓய்வு நிலையிலிருந்து எழும்பும் போது அனஸ் ரலியல்லாஹு உம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு கையில என்ன ஒரு கண்ணாடி கப்பை வச்சுட்டு நிக்கிறாப்புல. என்ன செய்யறாப்புல? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு பாதங்கள்ல இருந்தும் முபாரக்கான திரு கரங்கள்ல இருந்தும் அந்த வெயில் உஷ்ணத்துல வேர்வையாகி என்ன வேர்வை வேத்து முபாரக்கான சொட்டிங் வருது, சங்கையான வேர்வை. அந்த வேர்வை துளிகளை புடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல கிளாஸ். எஜமா முடிச்சு கேட்டாங்க, மா ஃபாலக முஸ்லிம் முஸ்லிம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? மாஷா அல்லாஹ் என்ன பண்றீங்க? நாயகமே தாங்கள் முபாரக்கான ஃபிதாக ரூஹி, என் ஆன்மா தங்கள் நாராயண ஷரீஃப் குர்பான் செய்து யா ரசூலுல்லாஹ், தாங்கள் ஒளிமயமான திருமேனிகள் வரக்கூடிய அந்த முபாரக்கான வேர்வைய பசீனா ஷரீஃப் நான் என்ன புடிச்சிட்டு இருக்கிற எஜமானே. எதுக்காக? இதை விட ஒரு நறுமணத்தை இதை விட ஒரு உன்னதமான நறுமணத்தை என் ஆயுள் காலத்தை நான் கண்டதே இல்லை நாயகமே. அதனால நான் மாஷா அல்லாஹ் என்ன நான் தொழுகும் போது இபாதத் செய்யும் போது இந்த முபாரக்கான நறுமணம் கமலக்கூடிய அந்த தங்கள் தெய்வீக திவ்யத்தில் வதனத்திலிருந்து வந்த இந்த முபாரக்கான வேர்வையை என் நெஞ்சத்துல பூசிக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்? புடிச்சுக்கிட்டு இருக்கிற எஜமானேன்னு சொன்னாங்க. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முபாரக்கான வயதில பிறந்தவங்க யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர் கபீரா. அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா 7 வயசு பிள்ளையா இருக்கும்போது கொண்டு போயிட்டா ரசூலுல்லாஹி இடத்துல ஹலரத்துக்கு விட்டாங்க. எஜமானே தங்கட ஹிதமத்துக்கு விட்டா எஜமானே. எஜமான் திருவிழமானாங்க. அவர் சின்ன குழந்தை என்னன்னா அவரை குழந்தை விடுறீங்கன்னு சொல்லி, இல்லை எஜமானே தாங்கள் சும்மா ஏதாவது அது எடுத்தா இது எடுத்தானு யாரையும் சஹாபி கூப்பிடுறதுக்கு அதுக்கு வச்சுங்க எஜமானே. தங்கள் நாட்டை எப்படி வேணுமோ தாங்கள் அவருக்கு அவர் மசாலா என்ன பாக்கியம் அடைய செய்யுங்க பெருமானே. 10 வருஷம் கண்மணி நாயகத்தோட தெய்வீக திவ்யத்தில் சன்னிதானத்திலேயே ஹிதமத் ஷரீஃபில் இருந்தாங்க. யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாப்ல, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமுல் அஸீம் ஷான். என்ன நமக்கு ரசூலுல்லாஹ் பத்தி தெரியல, நம்ம அதனால என்ன நம்ம அந்த விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கோம். ரசூலுல்லாஹ் பத்தி நமக்கு தெரியல. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். நாயகத்துடைய அஸீம் ஷான் அல்லாஹ் நமக்கு மாலூமாக்கி மஃஹூமாக்கி கொடுக்கணும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாங்க, மா சமிஅத மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யகூல அல்லாஹ்.
மஹப்பத்து உள்ளால் இதை கேட்ட மசாலா துடிச்சு போயிடும். மா சமிஅத மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு பொழுதும் கேட்டதே இல்லை கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்தில் யார் எதை கேட்டாலும் ஐ யகூல் அல்லாஹ் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே கிடையாது. மாஷா அல்லாஹ். மா சமிஅத மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யகூல் அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் முராதுல் முஸ்தாகீன் ஷஃபீஉல் முத்ரிபீன் ஹயாத்துல் ஆலமீன் ஹபீப ரப்பல் ஆலமீன் جد الحسن والحسين حبيب الله نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم. நாயக கோமானுடைய திரு ஹலரத் ஷரீஃப்ல யார் எதை கேட்டாலும் சரிதான், லா இல்லைன்னு நாயகம் திருவாயால சொன்னதே கிடையாது. மா சமிஅத மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யகூல் லா. இந்த புனிதமான முஹத்திஸின்கள் சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை ஹிஃப்து செய்து வைத்துக்கிட்டா அதே பெரிய பரக்கத்துன்னு சொல்லுவாங்க. மாஷா ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்லுவாங்க, இந்த வாக்கியத்தை திரு வாக்கியத்தை பைஹாட் பண்ணி வச்சுக்கிட்டா அது பெரிய பரக்கத்து, வாழ்க்கையில என்ன மிகப்பெரிய அபிவிருத்தி அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொல்லுவாங்க. மா சமிஅத மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யகூல் அல்லாஹ். நாயகம் லான்னு சொல்றாங்க, ஒரே இடத்துல தான் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு. எப்போ தொழுகையில அத்தஹியாத்துல தஷஹுதுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கதான் லா சொல்லுவாங்களே தவிர வேற எப்போது முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயில லாங்கிற வார்த்தை வர காரணம் அவர்களை ரஹ்மத்தல் லில் ஆலமீன். மாஷா அல்லாஹ், ரஹ்மத்தல் லில் ஆலமீன். மாஷா அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதமான வசந்தத்தையும் அளவில்லாமல் அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவர்கள் வல்லலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத் வல்ல நாயக கோமான். மாஷா அப்பேற்பட்ட நாயகம் நமக்கு மாஷா அல்லாஹ் உயிரை விட மேலாக நமக்கு நெருக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப அந்த நாயகத்துடைய மகத்துவங்களை நாம் தெரியாமல் அறியாமல் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன அர்த்தமுள்ள வாழ்க்கையா? அர்த்தமுள்ள வாழ்க்கையா? ஏதோ மசாலா என்ன பேருக்கு அதை செய்யற இதை செய்யறன்னு செய்யறதல்ல. ஒரு நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மணி நேரம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீக எழிலோங்கும் அருள் மகா உன்னதத்தை நாம் படிப்பதற்கு 1 மணி நேரம் ஒதுக்க முடியாட்டி என்ன நாம் மூமின்? மாஷா அல்லாஹ். உயிரை விட மேலாக ரசூலுல்லாஹ் நேசத்துக்கு அடையாளம் அதுதானா? அவுலியாக்கள் உன்னதமானவர்கள். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவுலியாக்கள் உன்னதமானவர்கள். அவுலியாக்கள் தொடர்பு நமக்கு ஏற்பட்டுச்சு, ஒரு வழியுடைய தவச்சுகு நம்ம பேர்ல விழுந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு நம்ம காதல நமக்கு மாஷா அல்லாஹ் ஷௌக் உண்டாகும், தௌக் உண்டாகும். மாஷா தௌக் உண்டாகும். மாஷா இது எவ்வளவு பெரிய உன்னதமான மாசம் ரஜபு மாசம். இந்த மாசத்துல நாம் செய்ய வேண்டிய எல்லா அமல்கள்லையும் ரொம்ப உன்னதமான விசேஷமான அமல் எந்த அமல் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகா கௌரவமிக்க அருமை வாப்பா நாயகம் தாஜ் வைஸ்ஸவுல் அலீல் அலீம் சையதுனா அவர் ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வாஃபா அலைஹில் பரகாத் மின் தஹரத் தர்னாமி கண்மணி நாயகத்துடைய மகா கௌரவமிக்க அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உலமா மௌலாத்தினா சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வாஃபா அலைஹில் பரகாத் மின்ஹா தஹரத் தர்னாமி. நாயகத்துடைய மகா கௌரவமிக்க பெற்றோர் பெருமக்களுடைய மகா உன்னதமான அந்தஸ்தை நாம் படிக்க வேண்டிய மாசம் இந்த மாசம். காலம்புற படிக்கணும். இந்த மாசம் அதுக்கு ரொம்ப உகந்த மாசம். மாஷா ரொம்ப உகந்த மாசம்.
குறிப்பா எஜமானி ஆமினா நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய மாசம் ரஜபுல் முரஜப். என்ன நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியாருடைய உருஸ் முபாரக் மாசம் ரஜபு மாசம் தலைப்புற 3 ஃபர்ஸ்ட் மாசம் அல்ல உம்மா ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா நாயகி அலைஹா ஸலாத்து வ ஸலாம் قال علينا البركات منها دار الدرهم உருஸ் முபாரக். மக்கா முக்கர்ரமாவுல பேரு ஜம்சம் கிணறு தான் தண்ணிக்கு குடிக்கிறதுக்கு. மக்கால உள்ள எல்லா பெண்களும் வருவாங்க ஜம்சம்ல தண்ணி எடுத்து வீட்டுக்கு போறது, எல்லா புழக்கத்துக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம். தண்ணி எடுக்க வந்தா தண்ணி ரொம்ப ஆழத்துல கிடக்கும், ரொம்ப கீழே அடியில கிடக்கும் தண்ணி. மாஷா அல்லாஹ். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜோதிமயமான அருள் கோலத்தை தன்னுடைய பரிசுத்தமான கருவறையில அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு என்ன எஜமானி ஆமினா நாயகி சுமந்துகிட்டு இருக்கும்போது ஜம்சம் கிணறுக்கு எஜமானி ஆமினா நாயகி வருவாங்க. வருவதுதான் தாமதம். ஜம்சம் என்ன ஆகும் பொங்கி மாஷா அல்லாஹ் உம்மா ஆமினா நாயகி திரு கரத்தை கயிறெல்லாம் கட்டி பக்கெட் போட தேவையில்லை, நின்றுகிட்டு மாஷா அல்லாஹ் திரு கரத்தை நீட்டா ஜம்சம் தொடர மாதிரி தண்ணி மேல பொங்கி வந்துடும். மாஷா அல்லாஹ் தண்ணி மேல பொங்கி வந்துடும். காரணம் என்ன? ஜம்சமுக்கு ஆசை, ஜம்சமுக்கு ஹாயிஷ். உம்மா ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹா ஸலாமுடைய திரு கரத்தை முத்தமிட ஜம்சமுக்கு ஆசை. மாஷா அல்லாஹ் ஜம்சமுக்கு ஆசை. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ஜம்சம் சாதாரணது அல்ல, தாமு தோமி, அது பசிக்கு உணவானது, ஷிஃபாவு சுக்மி, அது நோய்க்கு மருந்தானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால நமக்கு சொல்லி தந்தாங்க. மாஷா அல்லாஹ். அந்த ஜம்சம் என்ன ஆகும்? சரதார் சல்மார்கள் அருமை உம்மா நாச்சியார் ஜம்சம் கிணத்துக்கிட்ட வந்துட்டா அடியில கிடக்கிற தண்ணி அப்படியே பொங்கி மேல வந்துடும். மாஷா அல்லாஹ். அதனாலேயே மக்காவில் உள்ள எல்லா பெண்களும் குறைஷி பெண்மணிகள் எல்லாரும் என்ன மீது ஜம்சம் தண்ணி எடுக்க போகும்போது மக்துமாய காயினாத் உம்மா ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்தை கூட அழைச்சிட்டு வருவாங்க. சையதா ஆமினா தாங்கள் கூட வாங்க மாஷா அல்லாஹ். ரொம்ப ஆழத்துல தண்ணி கிடக்கு, தாங்கள் வந்தா தண்ணி மாஷா அல்லாஹ் பொங்கி மேல வந்துருது. உம்மா ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய கராமத்து மாஷா அல்லாஹ் மக்கத்துல என்ன குறைஷிகளுக்கு மத்தியில ரொம்ப மஷ்ஹூராக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் ரொம்ப மஷ்ஹூராக இருந்துச்சு. மாஷா சையதா ஆமினா நாயகியுடைய கராமத்து ஷரீஃப். மாஷா அப்ப இப்பேற்பட்ட நாயகி ஜம்சமே அவங்க முத்தமிடுறதுக்கு ஓடி வருது. மாஷா அல்லாஹ். ஜம்சம் உம்மா ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸலாமுடைய தஸ்த அஷ்ரஃபுல் அஸீம் மாஷா அல்லாஹ் தக்பீர் செய்யறதுக்கு போசா செய்யறதுக்கு மாஷா அல்லாஹ் கிஸ் பண்றதுக்கு என்ன அடியில இருந்து பாதாளத்துல இருந்து மேல பொங்கி ஓடி வருது. சையதா ஆமினா நாயகர் திரு கரத்தை முத்தமிட அந்த சையதாவுடைய உருஸ் முபாரக்குடைய மாசம் இது. மாஷா அல்லாஹ். அவர்களுடைய அருமை பெருமைகள் என்ன எண்ணிலடங்காதது இருக்குது. மாஷா அல்லாஹ். அவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுறது நம்முடைய ஈமானை சார்ந்ததாக இருக்குது. மாஷா அல்லாஹ். அது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொள்ளக்கூடிய காதலாக இருக்குது. மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய வாலிதைனி கரீமைனை நாம் கொண்டாடுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் கொண்ட உண்மையான அன்பின் அடையாளமா இருக்குது. மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைனி ஷரீஃபைனி கரீமைனி தய்யிபைனி தாஹிரைனி நய்யிரைனி நஸீரைனி ரவுஃபைனி மலிகைனி மக்துமைனி குதுபைனி أوصين صديقين مصطفى مجتبى عبد الله آمين عليه الصلاة والسلام وأفاض علينا البركات منهما دهر الدرامين ما بركات على يقول لا إله إلا الله محمد رسول الله تلك الكلمة إيمان الكمالية مكملية الله جل شانه وتعالى نما نعمل توفيق سيوانها حسبنا الله سيؤتينا الله بفضله ورسوله حسبنا الله سيؤتينا الله بفضله ورسوله حسبنا الله سيؤتينا الله بفضله ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى. والسلام عليكم ورحمة الله.